ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 5ஆம் திருமொழி 7வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். காட்சி உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை எதிரே 11 மாதங்கள் நிரம்பிய குட்டி கண்ணன். பெரியாழ்வார் யசோதை கடந்த 6 பாசுரங்களாக செங்கீரையாடு செங்கீரையாடு என்று கண்ணபிரான்ட்ட கேட்டுட்டே இருக்கா. நாமும் சேர்ந்து கேட்கிறோம். அவன் தலையை ஆட்டி ஆட்டி கைகளை அசைத்து அசைத்து ஒரு திருவடியை ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி அந்த செங்கீரையை ஆடுவான்னு பார்த்தா அவனும் லேசில ஆட மாட்டேங்கிறான். அதனால 6 பாட்டு பாடின யசோதை 7ஆம் பாட்டுல யோசிச்சாலாம், நீ யார் பேரை சொன்னா ஆடுவேன்னு எனக்கு நன்னா தெரியும். நப்பின்னை பிராட்டி இருக்காளே, உன்னுடைய தேவியான நீலாதேவி தாயாரின் அம்சமாக தோன்றிய நப்பின்னை பிராட்டி யசோதையின் அண்ணனுக்கு கும்பன் என்று பெயர். அந்த கும்பனுக்கு மகளாக கண்ணனுக்கு மாமன் மகளாக அவதரித்தவள் நப்பின்னை. 7 காளைகளை அடக்கித்தான் நப்பின்னைய திருக்கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நீ மட்டும் இப்ப செங்கீரை ஆட்டம் ஆடலைன்னா அப்புறம் நப்பின்னை பிராட்டி கோபித்துக் கொள்வாள், ஜாக்கிரதை. எப்போதுமே தாயார் கோச்சுருவான்னு சொன்னாதான் பெருமாள் பயந்துன்னு உடனே வேலையை செய்வார். அதனால பெரியாழ்வார் யசோதை இப்ப 7ஆம் பாட்டுல சொல்றா, கண்ணா 6 பாட்டா செங்கீரை ஆடு ஆடுன்னு கேட்டுட்டோம். இதுக்கு மேல நீ ஆடாம இருந்தா நப்பின்னை கோபித்துக் கொள்வாள், அதனால ஆடிடுன்னா. கண்ணன் கேட்டான், நப்பின்னை எங்க செங்கீரை ஆட்டம் ஆட சொன்னான்னா. அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, அது இல்லப்பா, நப்பின்னை உனக்கு என்ன சொல்லியிருக்கான்னா ஆயர்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லியிருக்கா. நாங்க கோப்பர்கள் கோபிகைகள் ஆயர்கள் ஆய்ச்சிகள், எங்க பேச்ச நீ தட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நப்பின்னை ஆயர் குல பெண்ணாக தோன்றினவள் அல்லவா, அதனால எங்க குலத்தை சேர்ந்தவா யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கா. எங்க பேச்ச மட்டும் நீ கேட்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நப்பின்னை கோபித்துக் கொள்வாள், ஜாக்கிரதை என்று கண்ணனிடம் சொல்வதுதான் 7வது பாசுரம். பாசுரத்தை பார்த்துருவோமா. துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது ஒரு கால் தூய கருங்குழல் நல் தோகை மயில் அணைய நப்பின்னை தன் திறமா நல்விடை 7 அவிய நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதிபுக தனியொரு தேர் கடவி தாயொடு கூட்டியவின் அப்பா எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது ஒரு கால் தூய கருங்குழல் நல் தோகை மயில் அணைய நப்பின்னை தன் திறமா நல்விடை 7 அவிய நல்ல திரள் உடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதிபுக தனியொரு தேர்கடவி தாயோடு கூட்டிய என் அப்பா எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள், கிருஷ்ணா நப்பின்னை உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கான்னா ஆயர்கள் பேச்சை தட்டவே கூடாது என்று சொல்லி இருக்கிறாள். அதுதான் பாட்டின் முதல் வரி பாருங்கோ. துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது, நப்பின்னையோட ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷனா. துப்புன்னா இந்த இடத்துல மிடுக்குன்னு அர்த்தம். சில பேரை சொல்லுவோம், உனக்கு இதை செய்வதற்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறோம் இல்லையா. துப்பு என்றால் மிடுக்குன்னு அர்த்தம். அதற்கான ஆற்றல் மிடுக்கு ஸ்டைல் யாருக்கு இருக்கோ அதுக்கு தான் துப்புடையார்னு பேரு. அப்போ துப்பு உடை அந்த மிடுக்குடையவர்களான ஆயர்கள் தம் மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்கள் ஆய்ச்சிகள் கோப்பர்கள் கோபிகைகள் இருக்காளே, துப்புடை ஆயர்த்தம் அந்த மிடுக்கோடு கூடிய ஆயர்களுடைய சொல் வழுவாது. சொல் ஆயர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா வழுவாது, வழுவுதல்னா அதை கடந்து செல்லுதல்னு அர்த்தம், மீறுதல்னு அர்த்தம். வழுவாது அதை நீ மீறவே கூடாதுன்னாலாம். இது எப்போன்னா, இது பாருங்க, பெரியாழ்வார் யசோதை ஒரு சுவையான அனுபவமாக பாடுகிறாள். இந்த நப்பின்னை திருக்கல்யாணம் ஹரிவம்சத்திலையும் விரிவா இருக்கு, யாதவாபியுதய காவியத்திலும் இருக்கு, மற்ற ஆழ்வார்களும் பாடியிருக்கா. ஆனா இத பெரியாழ்வாருடைய அனுபவம் பாருங்க. கண்ணன் ரகசியமா மிதிலையில் உள்ள நப்பின்னையை போய் சந்தித்தானாம். கண்ணன் வாழ்வதோ ஆயர்பாடி, நப்பின்னை யசோதையின் சகோதரன் மகள் இல்லையா, அவள் இருப்பதோ மிதிலை. இந்த கண்ணன் ரகசியமா மிதிலையில போய் நப்பின்னையை சந்தித்து, என்ன நப்பின்னை நீயும் எப்போ அவதாரம் பண்ணிட்ட, இன்னும் நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருக்கோமே, வா நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னானா கண்ணபிரான்.
நப்பின்னை சொன்னாலாம், கல்யாணமா அதெல்லாம் எங்கிட்ட நேரா வந்து பேசக்கூடாது, எங்க அப்பா கும்பன் உங்க தாய் மாமன் இருக்காரே அவர்கிட்ட தான் பேசணும்னாலாம். கிருஷ்ணன் சொன்னானா, பாரு, நான் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். நீ யாரு? நீலாதேவியின் அம்சம். நாராயணனும் நீலாதேவியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஏன் கேட்கணும்னா. அதுக்கு நப்பின்னை சொல்லிட்டாலாம், அதெல்லாம் கிடையாது, நான் ஆயர்கள் குலத்துல பிறந்திருக்கேன், எங்க பெரியோர்களான ஆயர்கள் என்ன சொல்றாளோ அதை நானும் கேட்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க ஆயர்கள் பேச்ச நீங்களும் கேட்கணும், அப்பதான் உங்களை ஒத்துப்பேன்ட்டாலாம். கண்ணன் பார்த்தான், இது என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு கண்ணன் அதுக்கப்புறம் கும்பனை போய் சந்தித்தானாம். உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னானா. கும்பன் சொல்லிட்டானா, நான் மட்டும் முடிவெடுக்க மாட்டேன், எங்கள் ஊர்ல பல ஆயர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் என்ன சொல்றாளோ கேட்கணும்ட்டானா. கண்ணன் நப்பின்னையோ ஒரு பார்வை பார்த்தான், எல்லாரும் என்ன சொல்றாளோ ஒழுங்கா கேளுங்கோன்ட்டா. சரின்னு ஊர் எல்லாரும் கூடினா, இந்த மாதிரி ஆயர்பாடியிலேருந்து வந்திருக்கான் கண்ணன், என்னத்த இருந்தாலும் நப்பின்னைக்கு அத்தை பிள்ளைதான், ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு பஞ்சாயத்துல சொன்னாலாம். ஊர் பெரியோர்கள்லாம் பார்த்துட்டு, நம்ம கும்பன் வீட்டுல 7 காளை மாடுகள் இருக்கு, அந்த 7 காளைகளையும் அடக்கினான்னா இவனுக்கு நப்பின்னைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏன்னா கோழைக்கெல்லாம் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம், பொதுவாவே வெளியூர் மாப்பிள்ளைன்னா பரீட்சை செய்து பார்க்காமல் பொண்ணு கொடுக்கும் வழக்கம் எங்க ஊர்ல கிடையாது. அதனால என்னதான் அத்தை பிள்ளைனாலும் நீ வெளியூர்காரன், 7 காளை மாடுகளை அடக்கு, அதுக்கப்புறம் தான் பொண்ணுன்னாலாம். அப்ப கிருஷ்ணன் பார்த்தானா, நப்பின்னைக்கு பிடித்தவனாக ஆகணும், நப்பின்னை ஆசையோடு நம்மளை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆயர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆகணும்னு சொல்லி, துப்புடை ஆயர்கள் தம் சொல் விழுவாது, அந்த மிடுக்கு மிக்க மிதிலை தேசத்தை சேர்ந்த அந்த ஆயர்கள் அவர்களுடைய சொல்லை வழுவாமல், மறுக்காமல், மீறாமல், ஒரு கால் தான் முன்னொரு சமயம் அந்த நப்பின்னை திருக்கல்யாணத்தின் போது நீ என்ன செய்தாய், ஒரு கால், அத்தனை யாருக்காக, நப்பின்னைக்காக. தூய கருங்குழல் நல் தோகை மயிலனைய நப்பின்னை தன் திறமா. இந்த காளைகளை அடக்கினாயே அது யாருக்காகனா, தூய கருங்குழல், தூய்மையான கருத்த குழல் கூந்தலை கொண்டவள். நப்பின்னையனுடைய கூந்தல் இருக்கே தூய்மையாக இருக்கும், கருமை நிறம் படைத்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட தூய கருங்குழல் நல் தோகை மயிலனைய, நல் தோகை நன்கு விரிந்த அழகான தோகையை கொண்ட மயிலனைய, அணையன போலன்னு அர்த்தம், மயில் போல் இருக்கக்கூடியவளா நப்பின்னை. நப்பின்னை மயில்னா அதுக்கு தோகை இருக்கணுமேனா அதுதான் தூய கருங்குழல். நப்பின்னையனுடைய கூந்தல் இருக்கு பாருங்க, அந்த கூந்தல் அப்படியே அழகா விரித்து பார்த்தால் மயில் தோகையை விரிப்பது போல இருக்குமா. அந்த கூந்தலை அவள் பின்னி கொண்டால் மயில் தோகை அப்படியே அதன் உடலோடு சேர்ந்து இருப்பது போல் இருக்குமா. அப்போ தூய கருங்குழல் நல் தோகை, அந்த குழலாகிய கூந்தலே நல்ல தோகையா இருக்கு. மயில் அணைய, நப்பின்னை மயிலா இருக்கா. இந்த பாட்டு அப்படி புரிஞ்சுக்கணும், தூய கருங்குழல் நல் தோகை, மயில் அணைய நப்பின்னை. அப்ப நப்பின்னை மயில் போல இருக்கா, அவள் கூந்தலே மயில் தோகை விரிவது போல அவ்வளவு நீண்ட கூந்தலோடு விளங்குகிறாள். அப்படிப்பட்ட நப்பின்னை தன் திறமா, இந்த இடத்துல திறம்னா காரணம்னு அர்த்தம். நப்பின்னை தன் திறமானா நப்பின்னையை மணக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக, நப்பின்னையை காரணமாக உத்தேசித்து அவளுக்காகத்தானே காளமாடுகளை அடக்கினாய். எப்படி, நல்விடை 7 அவிய, அந்த 7 காளமாடு இருக்கே, விடைனா காளைன்னு அர்த்தம், நல்விடை, நல்விடைனா நல்ல காளை, அதுதான் இல்லையா. மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், இங்க நல்ல காளை மாடுனா நல்ல பாம்பு மாதிரின்ட்டார். பாம்புலயே இருக்கிறதுக்குள்ள கொடிய விஷமுள்ள பாம்பை நல்ல பாம்புங்கிறோம். அப்படின்னா குட் ஸ்னேக்னு அர்த்தம் இல்ல, வெனமஸ் ஸ்னேக், ரொம்ப பொல்லாத பாம்புன்னு அர்த்தம். அதுக்குத்தான் விபரீத லட்சணை, எதிர்மறை சொல்லாடல்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல விருட்சம்னா மரம்னு அர்த்தம். மகாவிருட்சம்னா ஆலமரமோ அரச மரமோ கிடையாது, ஒண்ணுத்துக்கும் உதவாத கள்ளி செடிக்கு மகாவிருட்சம்னு பேரு. அது போல அந்த 7 காளமாடு இருக்கே, உள்ளுக்குள்ள 7 அசுரர்கள் உட்கார்ந்துருக்காளாம். முன்னாடியே ஒரு பாசுரத்துல பார்த்தோம், 7 அசுரர்கள் வேற உள்ள இருக்கான். அதனால நல்விடை, ரொம்ப பயங்கரமான காளை மாடுகள் அது. ஆனா 7 அவிய, அவிய என்றால் அழிந்து போகும்படி, மாண்டு போகும்படி. அதனாலதான் இந்த உணவுலையும் நிறைய காய்கறி போட்டுட்டு எதுவுமே உரு தெரியாம போனா அது அவியல் என்று சொல்கிறார்கள். உரு தெரியாம காணா போச்சுன்னு அர்த்தம். அப்படி 7 அவிய, அந்த 7 காளை மாடுகளும் உள்ளிருக்கும் அசுரர்களும் அவிய அழிந்து போகும்படி ஏறு தழுவி ஜல்லிக்கட்டு விளையாடி அந்த காளைகளை எல்லாம் அடக்கி நல்ல திரள் உடைய, இந்த இடத்துல திரள்னாலும் மிடுக்குன்னு அர்த்தம். ஆயர்களுக்கு துப்பு மிடுக்கு இருக்குன்னா கண்ணன் எப்படின்னா வெறும் மிடுக்கு இல்ல, நல்ல திரளுடைய நல்ல மிடுக்கு கொண்டவன். அவர்களை விட நீ ஒரு காளை அடக்குவேன்னா நான் 7 காளை அடக்கி காட்டுறேன் பாருன்னு பண்ணானா.
அடுத்தது நல்ல திரள் என்பது என்னன்னா, அந்த 7 காளைகளுக்குள்ள துஷ்டர்கள் இருந்தார்கள். அந்த துஷ்டர்கள் யாருக்கு வேணாலும் தீங்கு விளைவிப்பா. நப்பின்னை பிராட்டிக்கோ மற்ற ஆயர்களுக்கோ அந்த துஷ்டர்களையும் அழித்து நன்மையை நிலை பெறச் செய்த நல்ல திரளுடைய அப்படிப்பட்ட நல்ல மிடுக்கு கொண்ட நாதனும் ஆனவனே. இப்ப அந்த ஆயர்கள்லாம் என்ன பண்ணிட்டாலாம், 7 காளைகளை அடக்கவும். ஆயர்களை பொறுத்த வரைக்கும் வீரத்துக்கு பெஞ்ச் மார்க் காளையை அடக்குவது. இவன் 7 காளையை அடக்கிட்டான், அதனால எங்களுக்கெல்லாம் நீதான் நாதன் தலைவன் கொண்டாடினா. நாதனும் ஆனவனே. அப்ப நீ நப்பின்னைக்கு மட்டும் நாதனாக கணவனாக ஆகவில்லை, மிதிலையில உள்ள அத்தனை ஆயர்களும் எங்களுக்கு தலைவன்னா அது கண்ணன் தான். என்ன அழகா காளையை அடக்கினான் என்று உன்னை கொண்டாடும்படியாக விளங்கினாய். அப்போ மிடுக்கு மிக்க ஆயர்களின் சொல்ல மீறக்கூடாதுன்னு நப்பின்னை சொன்னா, அதற்காக முன்னொரு சமயம் மயில் போன்ற கூந்தல் உடைய, மயில் தொகை போல் கூந்தல் உடைய அந்த நப்பின்னையை காரணமாக கொண்டு 7 துஷ்ட காளைகளையும் அடக்கி அதன் மூலமாக உன்னுடைய பெரிய மிடுக்காலே மொத்த ஆயர்களுக்கும் தலைவனானவனே. அப்போ அந்த நப்பின்னை எப்போதும் உன்னை விரும்ப வேண்டும் என்றால் அந்த ஆயர்கள் பேச்சு மட்டும் இல்ல, இந்த ஆயர்கள் பேச்சையும் கேட்கணும். அவ ஜல்லிக்கட்டு ஆட சொன்னா, ஏறு தழுவ சொன்னா, நாங்க செங்கீரை ஆட சொல்றோம். இந்த ஆட்டமும் ஆடினால்தான் நப்பின்னை பிராட்டி உன்னை விரும்புவாள். ஏம்பா, உன்னால செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணு உண்டா? பாட்டின் அடுத்த 2 வரிகள் பாருங்க. யாராலும் செய்ய முடியாத காரியம் ஒன்றை நீ செய்தாயே, தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனியொரு தேர்கடவி தாயோடு கூட்டிய. இது என்ன வரலாறு அப்படின்னா, கண்ணன் பின்னாடி துவாரகையை ஆட்சி செய்து கொண்டு வரும்போது துவாரகையில ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவி கருவுற்றாள், குழந்தை பிறந்தது. பிறந்ததும் குழந்தை காணா போச்சு. மீண்டும் கருவுற்றாள், அடுத்த பிரசவம் குழந்தை பிறந்தது, பிறந்ததும் காணா போச்சு. மீண்டும் கருவுற்றாள், குழந்தை பிறந்தது, குழந்தை காணா போச்சு. இப்படி அவருக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் காணா போயிட்டே இருந்தது. அவர் கிருஷ்ணன்ட்ட வந்து முறையிட்டார், நீ என்ன ஒழுங்காவே ஆட்சி பண்ணலையா? எனக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் காணா போறதே. மன்னன் ஒழுங்கா ஆட்சி பண்ணா குழந்தைகள்லாம் நல்லா 100 வயசு வாழணும், உன் ஆட்சி தான் சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணார். அப்போ அர்ஜுனன் சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் காவலுக்கு வரேன்னு சொல்லி அர்ஜுனன் காவலுக்கு நின்று அடுத்த முறை அந்த பெண் பிரசவிக்கும் போது அவளை சுற்றி சரக்கூடம், அம்பு கூடமே அமைச்சுட்டான் அர்ஜுனன். குழந்தை பிறந்தது, எங்க போறதுன்னு பாத்துடுறேன்னு அர்ஜுனன் பார்த்தா குழந்தை காணா போச்சு. என்னடா இது, எப்படினாலும் குழந்தை காணா போயிட்டே இருக்கே, அர்ஜுனனுக்கும் புரியல. அப்போ கண்ணன் வந்தான், இந்த புதிரை நான் தீர்த்து வைக்கிறேன், மிஸ்டரிய நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணா, அந்த வேதம் படிச்ச அந்தனர் இருக்காரே அவரையும் அர்ஜுனனையும் தன் தேர்ல ஏற்றி கொண்டு இருவரையும் நேரா வைகுண்டத்தை நோக்கி அழிச்சுன்னு போயிட்டான். வைகுண்டத்துக்கு போனா அங்க ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி தாயார்லாம் இருக்காளாம். ஒரு பக்கம் அவ பூமியில ஒரு வடிவத்தோட அவதாரம் பண்ணா, ஸ்ரீதேவி ருக்மிணியாக, பூமி தேவி சத்யபாமா, நீலாதேவி நப்பின்னைன்னு. அதே சமயம் வைகுண்டத்திலயும் இன்னொரு வடிவத்தோட அவ உட்காந்துருக்கா. அவ மடியில பார்த்தா இந்த காணா போன குழந்தைகள்லாம் விளையாடின்றதுதான். கிருஷ்ணன் போய் கேட்டானா, என்ன விளையாட்டுது, குழந்தைகள் எல்லாம் நீங்க தானே கொண்டு வந்ததுன்னா. அவ சொன்னாலாம், நீ கிருஷ்ணனா இருக்கும்போது பூமியில எப்படி இருக்க, உன் அழகு எப்படி இருக்குன்னு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்குதான் இந்த குழந்தைகள் எல்லாம் இங்க தூக்கின்னு வந்தோம். மீட்பதற்கு நீ வருவாயின்னு தெரியும். கண்ணனுடைய அழகை நன்னா பார்த்து ரசிச்சுட்டோம். இந்த குழந்தைகள் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாலாம். கிருஷ்ணன் சொன்னானா, இனிமே இப்படிலாம் விளையாடக்கூடாது. அவர் பாரு 4 குழந்தை காணா போச்சுன்னு ரொம்ப பயந்துட்டார். இனிமே நாச்சிமார்கள்லாம் கொஞ்சம் விளையாடாம இருங்கோ அப்படின்னு நாங்க சொல்லிட்டு 4 குழந்தைகளையும் மீட்டுன்னு வந்து அவ தாய்கிட்டயே மீண்டும் ஒப்படைச்சானா. இதுல இருந்து என்ன விஷயம் புரியுறதுன்னா, ஒண்ணு, அவதாரத்துல உள்ள கிருஷ்ணன் ரொம்ப அழகா இருக்கான், வைகுண்டத்துல உள்ள பிராட்டிமார்களே அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னு புரியுது. இன்னொன்னு என்ன புரியுறதுன்னா, வைகுண்டம் வரைக்கும் குழந்தை போனாலும் இவனால போய் மீட்டுன்னு வர முடியும்னு தெரியுது. சாமான்யமா யாராவது இறந்து போனாலே அவர்களை மீண்டும் கொண்டு வருவதுங்கிறது கஷ்டம், அது யாருக்கும் சாத்தியம் இல்லை. வைகுண்டமே ஒருத்தர் போயிட்டார்னா அதுக்கப்புறம் அது மீளுதல் இல்லாத உலகம். ஆனா நீ என்ன பண்ண, வைகுண்டத்துக்கே போனவாழ நீ உள்ள போய் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாயா இல்லையா? இது வேற யாராலப்பா பண்ண முடியும்? அதான் தப்பின பிள்ளைகளை, தப்பினா தப்பி போன, காணாமல் போனன்னு அர்த்தம். தப்பின பிள்ளைகளை, அந்த அந்தணருக்கு பிறக்க பிறக்க குழந்தைகள்லாம் காணா போச்சு. அவையெல்லாம் எங்க போச்சுன்னா, தன மிகு சோதி புக. தனன்னா தன்னுடையன்னு அர்த்தம். தன்னுடைய, அதாவது உன்னுடைய, பகவானே உன்னுடைய மிகு சோதி, மிகுந்த ஒளி வீசக்கூடிய, தன்னடி சோதி என்று கொண்டாடக்கூடிய உன்னுடைய ஒளி வீசக்கூடிய வைகுண்டத்துக்குள்ளே புக. அந்த குழந்தைகள் எல்லாம் புகுந்து அங்க தாயார் மடியில விளையாடிட்டு இருக்கு. தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக. நீ என்ன செய்தாய்? தனி ஒரு தேர்கடவி. தனி என்றால் மத்தவாழை போல இல்லாமல் விலட்சணமான, சிறப்பானன்னு அர்த்தம். ஒருனா ஒப்பற்றன்னு அர்த்தம். தனி ஒரு தேர், கடவினா ஓட்டின்னு அர்த்தம். தாருகன் என்ற தேர் ஓட்டி அதை ஓட்ட. ஏன்னா எந்த தேருமே வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போகாது.
தனி ஒரு தேர், அது கிருஷ்ணனுடைய தேர் மட்டும்தான் அங்க போகும். அப்படி தனி ஒரு தேர் கடவி சிறப்பான ஒப்பற்ற ஒரு தேரை தாருகன் ஓட்ட அதிலே பயணித்து தாயோடு கூட்டிய தாயோடு கூட்டிய தாய்னா அந்த குழந்தைகளின் தாய், காணா போன குழந்தைகளின் தாயோடு, கூட்டியன்னா கூட்டி வைத்த சேர்த்து வைத்தன்னு அர்த்தம். 4 குழந்தைகளையும் கொண்டு வந்து அம்மாட்ட ஒப்படைச்சாமா. இந்த தாய்க்கு மட்டும் தன் குழந்தைன்னா சரியா தெரியும். அவர் லேசா பார்த்திருக்காளோ பார்க்கலையோ, பிறந்ததும் காணா போச்சோ, கொஞ்ச நாழி கழிச்சு காணா போச்சோ, எப்படி இருந்தாலும் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு உணர்வு பூர்வமான தொடர்புங்கிறது இருக்கும். 4 குழந்தைகளையும் பார்த்துட்டு அந்த அம்மா ஒத்துண்டாலும் இந்த 4 என் குழந்தை தான். நான் இப்படி யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன் 4 குழந்தைகளை மீட்டு கொடுத்தாலும் அந்த அம்மா இது என் குழந்தை இல்லை அப்படின்னு பிரச்சனை பண்ணா அதுக்கு என்ன பண்றது? அப்படி இல்லாதபடி தாயும் ஒத்துக்கொள்ளும்படி தாயுடன் கூட்டிய என் அப்பா. இந்த இடத்துல அப்பான்னா தந்தைன்னு அர்த்தம் இல்ல, பேருதவி புரிந்தவன் அர்த்தம். யார் ஒருத்தர் பெரிய ஹெல்ப் பேருதவி பண்றாரோ அந்த உபகாரம் செய்வதற்கு அப்பான்னு பேரு. அப்படிப்பட்ட அப்பா எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவி செய்த என் அப்பா, எனக்கும் பேருதவி எல்லாம் செய்யக்கூடியவனே, காணா போன பிள்ளைகளை வைகுண்டம் வரைக்கும் போய் தேர் ஓட்டிட்டு போய் மீட்டு கொண்டு வந்து தாயோடு கூட்டிய என் அப்பா. இத்தனையும் பண்ண நீ நப்பின்னை கோச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு செங்கீரை ஆட்டம் ஆடமாட்டாயா? இதுக்கு மேல நீ ஆடாம இருக்கப்படாது. எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை, ஒரு கால் ஏறு தழுவினாய், இப்போ எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை. அந்த செங்கீரை ஆட்டத்தை ஆடு. ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. ஆயர்களுக்கு அடங்கி கிடக்கக்கூடிய போர்க்காளை போன்றவனே ஆடுக ஆடுக என்பது பாசுரத்தின் பொருள். துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது ஒரு கால், தூய கருங்குழல் நல் தோகை மயிலனைய, நப்பின்னை தன் திறமா நல்விடை ஏழவிய, நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே. தப்பின பிள்ளைகளை தன மிகு சோதி புக, தனியொரு தேர்க்கடவி தாயோடு கூட்டிய என் அப்பா, எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. மிடுக்குமிக்க ஆயர்களின் சொல்லை மீறக்கூடாது என்பதற்காக நப்பின்னை பிராட்டி மயில் தொகை போன்ற கூந்தல் கொண்ட அந்த நப்பின்னையை மணக்க வேண்டும் என்பதை காரணமாக கொண்டு 7 கொடிய காளைகளை எல்லாம் உன்னுடைய மிடுக்கோடு அடக்கி ஆயர்களின் நாதனானவனே, காணா போன பிள்ளைகளை வைகுண்டம் வரைக்கும் தேர்ல போய் மீட்டு கொடுத்து தாயோடு சேர்த்து வைத்த எனக்கு பேருதவி செய்த என் அப்பா, எனக்காக செங்கீரையாடு என்பது பொருள். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: in order to obey the words of the cowherds and in order to marry Nappinai who has hair locks like peacock feathers, you subdued the 7 wicked bulls and became the chief of all the cowherds. O Krishna, you even drove your chariot to the Vaikuntham, your brilliant abode, and restored the children back to their mother. Oh, my father who has done a lot of help to me, please dance செங்கீரை. ஓ the bull of the cowherds, dance dance என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். பிராட்டி பேரை சொன்னா பெருமாள் ஆடாம இருப்பாரா? அதனால கண்ணன் சொல்லிட்டான், சரி செங்கீரை ஆட்டம் ஆடுகிறேன். பாருங்க, இந்த பதிகத்துக்கு மட்டும் 7ஆம் பாட்டிலேயே சக்சஸ். செங்கீரை ஆட்டம் ஆடுகிறேன்னு ஒத்துனுட்டான். இப்படியே ஆயர்பாடியில ஆடட்டுமான்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, போராது, நாங்க ஒரு சின்ன திவ்ய தேச யாத்திரை, நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லாருமா சேர்ந்து திருக்குறுங்குடி, திருவள்ளரை, திருமாலிருஞ்சோலை, திருக்கண்ணபுரம் உள்ளிட்ட திவ்ய தேசங்களுக்கெல்லாம் ஒரு யாத்திரை போறோம். எங்களோட எல்லா ஊர்லயும் செங்கீரை ஆடு. ஒரு கால்னு சொன்னேன்னா, முதல்ல ஒன்னு ஆட வைக்கிறதுக்காக ஒரு கால்னு சொன்னோம். இனி பாருங்க, அந்த ஒரு கால்ங்கிறது போயிடும். அதனால ஒரு முறை இல்லப்பா, நாங்க கொஞ்சம் திவ்ய தேசம் எல்லாம் போறோம், ஒரு ஊர்லயும் ஒரு முறை ஆடி காமிச்சுடு அப்படின்னு அடுத்த பாட்டுல கேட்க போறா. அதனால அடுத்த பாட்டுல நம்ம ஆயர்பாடிக்கு போக போவதில்லை, திவ்ய தேச யாத்திரை போய் ஒவ்வொரு ஊர்லயும் நம்மள கண்ணனை கூப்பிட்டு நிக்க வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் ஆட வச்சுடலாமா? பெரியாழ்வார் யசோதையின் அனுபவம் பாருங்க, ரொம்ப வித்தியாசம். கண்ணனை சும்மா ஆயர்பாடியில ஒரு தடவை ஆட சொன்னா போதாது, நாமளும் ஒவ்வொரு ஊரா போவோம், அங்கெல்லாம் கண்ணனையும் ஆட வைப்போம். அடுத்த பாசுரத்தில் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.